பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் விருந்துகால ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்க இன்று தினத்திலும் 1 நாளாகமம் புஸ்தகம், அந்த புத்தகத்தில் எப்படி சிலுவை நிழல் காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தேவனாய் கர்த்தர் தமது சிலுவையின் நிழலை வேத புத்தகம் முழுவதும் வைத்திருக்கிறார். மோசே தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களிலே அது வெளிப்பட்டிருக்கிறது. அதை குறித்து உன்னத தேவன் தாமே தர்மையான நாளிலும் தியானிக்க உதவி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாம் நாளாகமம் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே பெயர் பட்டியல் கொடுக்கும்போது ஒரு பெயரை மாத்திரம் 2 வசனங்களிலே ஒரு ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபம் ஒரு தாய் துக்கத்தோடே அந்த மகனை பெற்று எடுத்து யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். துக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே அந்த மனிதன் செய்த ஜெபம், தேவன் என்னை ஆசீர்வதித்து என் நிலையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து என்னை தீங்கடி துக்கப்படாதபடிக்கும் அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ஜெபத்தின் அடிப்படை நாம் கல்வாரி சிலுவையிலே நோக்கி பார்க்கிறோம். அவர்தாமே நம்மை நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். அந்த தாய் துக்கம் என்று சொல்லி அடுத்தவங்களுடைய யாபேஸ் என்றே பெயரிட்டார். அவர் தாமே மீறுதல்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், கிரமங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவர் துக்கம் நிறைந்தவராய் கிருபைக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய அவன் நம்முடைய நோய்களை கூட சுமந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியினால் உடைக்கப்பட்டு நிறைவேறும்படி கிறிஸ்துவானவர் அநேக அற்புதங்களை செய்தார். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். கிருபைக்கு மகிமை. அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷம், அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று எரேமியா 31:13 சொல்லுகிறது. கிருபைக்கு மகிமை உண்டாவதால் துக்கமெல்லாம் சந்தோஷமாகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பியவர்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தர் அந்த மகிழ்ச்சி இந்த தேவனாயத்தை நமக்கு தருவாராக. உன் சூரியனை அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரம் அடைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கர்த்தர் மகிமை. அப்படித்தான் ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற சிலுவையிலே துக்கத்தை சுமந்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் தன்னோடு இருக்க வேண்டும் சொல்லி யாபேஸ் ஜெபித்தது போல கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கு. அவருடைய கரம் ஆணினால் தொடையிடப்பட்ட கரம், நீதியின் வலது கரம். அந்த கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கருத்து தான் சிலுவிலே நமக்காக அறையும்படி ஒப்புக் கொடுத்தார். அப்படி கரங்கள் சிலுவிலே ஆணிகளால் கடாவப்பட்டிருக்கிறது. அது நம்மை அரவணைக்கிற கரம், அது நம்மை தேடி வருகிற கரம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் செய்த ஜெபத்தை அங்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தருளும்,
என்று சொல்லும் ஆண்டவர் பதில் கொடுத்தார், இன்றைக்கே நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. ஆம், பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் எனக்கு தந்த என்னுடைய மகிமை தந்தவர்களும் காணும்படி அங்கே இருக்கிறார்கள், நான் இங்கே இருக்கிறோனோ அங்கே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அங்கு ஜெபித்தார். அவர்கள் ஆண்டவரோடு கூட வைத்துக்கொள்ள விரும்பினார். அந்த கணத்தை அந்த கல்லனுக்கு கொடுத்தார். ஆம், அந்த கணத்தை தான் அவன் யாபேசு கொடுத்தபடியாலே சகோதரனுக்குள்ளாய் கனம் பெற்றவனாயிருந்தான். அந்த அந்த பரிசுத்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவான நமக்காக செஞ்ச ரத்தம் அந்த தைரியத்தை தருகிறது, அந்த கணத்தை தருகிறது. வருத்தப்பட்டு பாடம் சுமிக்கிறவர்களே எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், இனி கவலை இல்லை, கண்ணீர் இல்லை. ஆம், மகிமையான நித்திய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார். சிலுவை நிலையிலே வருகின்ற பிள்ளைகளை அவர் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியம் செய்து தருவாராக. ஆமேன், ஆமேன்.